பசுவின் கன்றுவோட சாணம் இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஆயுர்வேதத்துல பால் காய்ச்சறது இந்த சாணித்துல தான் பண்ணுவாங்க. அதுல என்ன மகத்துவம்னா, இது பால் காய்ச்சறப்போ இதுல சில நுண்ணுயிர்கள் இருக்கும். அது நன்மை தரும் நுண்ணுயிர்கள். அந்த வாசமே நமக்கு நல்லது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பண்ண டைம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வேகமா வேலைக்கு போகின்றதுனால அடுத்தடுத்து விஞ்ஞான வளர்ச்சியில அடுப்பு, சமையல் கேஸ் அடுப்பு, கெரசின் அடுப்புலாம் வந்துருச்சு. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வந்துருச்சு. இப்போ சடனா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுனால இதை மாற்றா பயன்படுத்தலாம்னா, இது ஒரு முழுசா மாற்றுன்னு சொல்ல முடியாது. ஏதோ குறைஞ்சிருந்தா வெறும் பால் காய்ச்சல், நமக்கு நேரம் இருந்தா இடம் இருக்கணும். இப்போ வெளியில தனி வீடுல இருக்கிறவங்க பால் காய்ச்சறதுக்கு சாயந்தர நேரத்துல ஒரு டைம் இருந்ததுன்னா இதை வச்சு பண்ணலாம். வீட்டுல செடியில மண்ணு போட்டு பானையில செடி வளர்த்துவாங்க. அதுக்கு இதை உடைச்சு போட்டோம்னா அது நல்ல உரமா மாறிக்கும். மூணாவது பெனிஃபிட் என்னன்னா, வீட்டு முன்னாடி வாசல்ல சாணி போட்டு தெளிக்கிறது ரொம்ப பழக்கம். அதுவுமே எதுக்குன்னா, இதில் உள்ள நுண்ணுயிர்கள் பரவி கிருமிகள் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு. ஏன்னா பாலுக்கு இது ஏன் நல்லா இருக்குன்னா, சீரா எரியும், வெப்பம் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் போகாது, குறைவாகவும் போகாது. அதனாலதான் அந்த பால் காய்ச்சி தயிர் பண்றப்பவும் அந்த தயிர் நல்லா இருக்கும். பால் உற்பத்தி மற்றும் கொள்முதல்ல சிறந்து விளங்குற குஜராத் போன்ற மாநிலங்கள்ல கூட்டுறவு சங்கம், அதாவது அமுல் நிறுவனமே சாணியை எடுத்துக்கிறாங்க. மாட்டோட யூரின் அதையும் எடுத்துக்கிறாங்க. இங்க மாட்டு சாணி அது ஒரு பக்கம் தூக்கி போட்டுடுறாங்க. அது வாசம் ஏறிட்டு அதுல இருந்து மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாம் அதுவும் ஒரு பொல்யூஷனுக்கு காரணமாகுது. அதனால இந்த சாணியை சுத்தமா எடுத்து நம்ம இந்த மாதிரி குழைச்சு, தண்ணி ஊத்தி குழைச்சு இந்த மாதிரி வரட்டி பண்ணா கண்டிப்பா எந்த பொருளுமே வேஸ்ட் இல்லை. ஆன்லைன் தளங்கள்ல வரட்டிக்கு இப்போ பயங்கர டிமாண்டு. ஏன் வரட்டி மட்டும் இல்லை, கேஸ் சிலிண்டர் தீந்துருச்சுன்னு சொன்ன உடனே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம், அதுவே தீந்து போச்சு. அப்போ வரட்டி முதல்ல ஒரு பீஸ் 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய் வரைக்கும் விற்குது. இன்னும் டிமாண்டை பொறுத்து இன்னும் ஏறும். அது போக அதுக்கு 10 வரட்டி வாங்கினோன்னா அதுக்கு பார்சல் சார்ஜே ஜாஸ்தி, 50 ரூபா ஆயிடுது. அப்போ ஒரு வரட்டி விலை 5 ரூபாய்க்கு மேல ஆயிடுது. அதனால இது காசு பார்த்தோன்னா கேஸ் சிலிண்டரோட காஸ்ட் அதிகமாக தான் போகும். ஆனா கிடைக்காத பட்சத்துல சின்ன சின்ன உபயோகத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சாணினால இன்னொரு பயன் என்னன்னா, இப்போ ஏபிடி நிறுவனம்லாம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 10,000 ரூபா பணம் கட்டியிருக்கோம். அதுல மீண்டும் சாண எரிவாயு தயாரிக்கிறது. முதல்ல சாண எரிவாயு தயாரிக்கிறதுனா பெருசா இந்த மாதிரி சிமெண்ட்ல தொட்டி கட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 1 சென்ட் இடமே பிடிச்சிக்கும். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு சின்ன தொட்டியில சாணியை கரைச்சி ஊத்திட்டோம்னா, டெய்லி 40 கிலோ சாணியை கரைச்சி ஊத்திட்டா ஒரு குடும்பத்துக்கு 4 பேருக்கு இருக்கிற குடும்பத்துக்கு தேவையான எரிவாயு கிடைக்குது. அது வெறுமே 10,000 ரூபா கட்டினா ஏபிடி நிறுவனம், அவங்களுக்கு இன்னொரு நிறுவனம் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலயமா 50,000 ரூபா செலவு பண்ணி விவசாயிகளுக்கு கட்டி தர்றாங்க. அதனால ஏபிடி அவங்க தொடர்புல இருக்கிற விவசாயிகளுக்கு கோவை மாவட்டத்துல பல பேருக்கு இந்த திட்டத்தை பண்றாங்க. விரைவில் இங்கேயும் அந்த திட்டம் வரும். அப்போ இந்த சாணி நம்ம வீட்டுக்கு டைரக்டா சமையல் அறையில எரிவாயுவாகவும் பயன்படுத்த போறோம். இன்னும் சொல்ல போனா, குஜராத்ல நாட்டு மாட்டோட யூரின் அமுல் நிறுவனமே லிட்டர் 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இங்க கூட அருகில் உள்ள பன்னிமடையில உள்ள ஒரு பண்ணையில அந்த யூரின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டேங்கர்ல பிடிச்சி தென்னந்தோப்புக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு டேங்கர் லோடு 3,000-4,000 ரூபா ஆகுது. அந்த யூரின்ல இருக்கிற சத்துக்கள்னால தென்னங்காய்களும் அதிகமா பயன்படுது. மாட்டுச்சாணம் ஒரு கழிவுன்னு சொல்றோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பலன்கள் இருக்கு. முதலாவது விவசாய பயிர்களுக்கு விவசாயி நேரடியா அதை எடுத்து உரமா போட்டுடுறான் மக்க வச்சு. 2வது பால் காய்ச்சறதுக்கு சிறந்த பொருள். 3வது நம்ம வீடு முன்னாடி வாசல் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். 4வது வீட்டுல செடி வளர்த்துறவங்க இதை உரமாவும் பயன்படுத்தலாம். 5வது நம்ம பொள்ளாச்சி பக்கம் நெகமத்துல ஒரு மாட்டு பண்ணையில அதில் இருக்கிற சாணத்தை பயன்படுத்தி எரிவாயு தயாரிச்சு அதை மின்சாரமாவே பண்றாங்க. இந்த நெட் ஜீரோன்ற கான்செப்ட், அதாவது அந்த மாட்டு பண்ணைக்கு தேவையான மின்சாரத்தை அவங்க மாட்டு சாணிலேயே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. 6வது இந்த சின்ன துகள்களை கொண்ட சாணத்திலிருந்து விபூதி கூட பண்றாங்க. ஆயுர்வேதத்துல இது ஒரு மருந்து. இத்தனை பலன்கள் உள்ள மாட்டு சாணி ஒரு வேஸ்ட் கிடையாது, இதுவும் ஒரு பிரசாதம் தான்.